நல்லதை சொல்வதுக்கு சலிப்பு எதுக்கு? கெடுதல் சொல்லுகிறவனுக்கே செய்கிறவனுக்கே சலிப்பு இல்லாமல் செய்கிறான். நல்ல சொல்ல நமக்கு எதுக்குங்க சலிப்பு? சொல்லிக்கிட்டே இருப்பான், கேட்குறவன் கேட்குறான், கேட்கலாம் போயிட்டு போகிறான். நமக்கு என்ன சொல்வது வேலை, நம்ம வேலை, அவ்வளோதான். நீங்கள் அதை மனசில், ஏன்னா நாம தான் சலிப்படைஞ்சிருவோம். கெடுதல் செய்கிறவன் சலிப்பே இல்லாமல் செய்வான். நன்மை செய்கிற நாம தான் சலிப்படிச்சு போங்க, எத்தனை தடவைங்க சொல்லுது, அது எங்கே போங்க அப்படி சலிச்சு விட்டுருவோம். சலிக்கவே கூடாது. ரொம்ப எளிமையாக இந்த சலிக்கக்கூடாது என்பதற்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ராமகிருஷ்ணருடைய கதையில் சொல்லுவாங்க. ஒரு துறவி படகோட்டியோடு அமர்ந்து கொண்டு கங்கையை கடப்பதற்காக வரார். ஏறி உட்காந்துனே அந்த கரையில் பார்த்தா அந்த படகு போகிறப்பக்கு முன்னாடி ஒரு தேள் ஒன்று தண்ணிக்குள்ளே விழுந்து தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. இந்த துறவி என்ன பண்ணார், அப்படி கையை பிடிச்சி தூக்கி கரையில் போடலாங்கிறக்க அப்படி கையை உள்ளே விட்டார். அது டக்குன்னு கொட்டுச்சு. கையை உதறினார், மறுபடியும் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு. மறுபடியும் எடுக்க போனார், மறுபடியும் கொட்டுச்சு. கையை உதறினார். இப்படியே இவர் எடுப்பதும் அது கொட்டுவதும் எடுப்பதும் கொட்டுவதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. படகோட்டி பார்த்தான், ஏன் சாமி உனக்கு அறிவே இல்லையான்னு கேட்டான். என்னையா ஏன் அப்படி கேட்குறேன்னாரு. அந்த துறவிகிட்ட கேட்டோடனே துறவி சொன்னார் பதில், அப்பா அப்படி இல்லை, இதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் நான். அது கொட்டுவது அதனுடைய இயல்பு. தீங்கு செய்கிற அதுவே தன் இயல்பை மாற்றிக்காத போது நன்மை செய்கிற நான் ஏன் என் இயல்பை மாற்றிக்கணும்னு கேட்டாராம். இது கதை தானுங்க. ஆனால் ஆழமான கருத்து என்ன? நன்மை செய்பவனுக்கு சலிப்பு இருக்கக்கூடாது. ஆனால் நன்மை செய்பவர் தான் சலிச்சு போயிடும். இந்த உலகம் பொல்லாத உலகங்க, ஏமாத்துகிற உலகங்க, எல்லாம் பொய்யா இருக்குதுங்க, எல்லாம் இப்படி நாம் தான் சலிச்சு போய் விட்டுறோம். அப்படிலாம் இல்லை. ஏமாத்துறவன் எங்கேயா இருக்கானா? அப்படி சலிக்கிறானா என்னது? இல்லையே. அப்போ அவனை விட வலிமையான உணர்வு நமக்கு தான் இருக்கணும். நான் நல்லது தான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஏன் சாகிற வரைக்கும் செய்வேன். ஏன் நான் நல்லது தான் செய்கிறேன், நான் யாருக்கு தீங்கு செய்யலை, நான் ஏன் சலிக்கணும்? இந்த உறுதிப்பாடு நமக்கு வரமாட்டேங்குதில்ல. ஏன்? அந்த நன்மை செய்வது நமக்கு உறுதி இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் நன்மை செய்வதில் உறுதியாக இருந்தால் நீங்கள் சலிப்படைகிறீங்க. சிவபெருமான நெஞ்சுக்குள்ளே வச்சுருக்க நமக்கு எதுக்கு சலிப்பு வருது? சலிப்பறியா தன்மையன் அல்லவா? அவரை நெஞ்சுக்குள்ளே வச்சு நாம் சலிக்கலாமா என்ன? ஒருபோதும் சலிக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த ஞான நூல்களுடைய கருத்துக்கள் உங்கள் நெஞ்சுக்குள்ளே நின்னாத்தான் சலிப்பு இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா சலிச்சு தான் போயிடும். நான் 10 தடவை சொன்னனுங்க, 5 தடவை சொன்னனுங்க, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சொல்வது எனது கடன், கேட்பதும் கேட்பாதும் உங்கள் கடன். கேட்டால் பயன் பெற போகிறீங்க, கேட்கலன்னா பயன் இல்லாமல் போகிற. அது உங்கள் பாடு இல்லை, எம்பாடு இல்லையே. அது எம்பாடு சொல்வது. நீங்கள் கேட்கலாம், கேட்காம போகலாம், அது உங்கள் பாடு. அது நான் ஏன் அதை பற்றி நான் சிந்திக்கணும்? நல்லது சொல்லணும்.